இனிய தமிழ் அமுது நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் ராமன் எத்தனை ராமனடி என்ற தொகுப்பிலே இப்பொழுது சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ராவனை பற்றி சிந்திக்கும் பொழுது அதை பற்றி கூறுவதுதான் ராமாயணம். இந்த ராமாயணம் சம்பந்தப்பட்ட ஊர்கள் எல்லாம் தமிழகத்திலே எங்கெங்கெல்லாம் இருக்கிறது என்பதை பற்றி இப்பொழுது நாம் பார்ப்போமா? இன்றைய தலைப்பு தமிழகத்தில் ராமாயணத்தினுடைய தாக்கம். முதலாவதாக வரக்கூடிய ராமநாதபுரம். இது நமக்கு நன்றாக தெரியும். இது ராமனின் நாடு என்பதாக அந்த இடத்தின் பெயரிலே அதன் ஆழ்ந்த கருத்து புரிந்துவிடும். ஆம், ராமனின் நாடு என்பதே ராமனை நாதனாக கொண்ட ஊர் ராமநாதபுரம். அங்கிருந்தான் இலங்கை பாலம் அமைத்து ராமன் சென்றார் என்கிறது ராமாயணம். அதனால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதிகமான இடங்கள் பலவும் ராமாயணத்துடன் தொடர்புடையதாகவே இருக்கின்றன. வேறு சில பல ஊர்களும் இதுக்கு தொடர்பாக கொண்டிருக்கிறது. அவையெல்லாம் யாவை என்பதை பார்ப்போமா? ராமசேது. சேது என்றால் பாலம், பந்தனம் என்றால் கட்டு. ராமேஸ்வரம் தனுஷ்கோடியிலிருந்து இலங்கையின் தலைமன்னார் வரை அமைந்துள்ளது ராமசேது. அதனை பாதுகாப்பது இங்குள்ள அரச பரம்பரை என்பதால் சேதுவை பாதுகாப்போர் சேதுபதி என அவர்கள் வம்சத்தினுடைய பெயர். ராமசேதுக்கு அடுத்தபடியாக ராமேஸ்வரம். ராமேஸ்வரம் 4 பக்கம் கடல். இன்னும் கூற வேண்டால் அது ஒரு தீவு. செவிவழி செய்தி. ராமர் பாலம் கட்டும் பொழுது இரவில் ராவணன் மாயாவியாக வந்த அந்த பாலத்தை அழித்து வந்தான். அதனை திறக்க ஜாம்பவான் ராமருக்கு ஒரு யோசனை சொன்னார். ராவணன் சிவபக்தன், எனவே பாலத்தின் மீது சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தால் அவன் அதை அழிக்க மாட்டான், பாலமும் காக்கப்படும் என்றாராம். அதுபோல் ஸ்ரீராமன் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டதாகவும், இரவில் ராவணன் வந்து பார்த்து சிவலிங்கத்தை கண்டு வணங்கி எதுவும் செய்யாமல் திரும்பி சென்றதால் பாலம் முழுமையாக கட்டி முடிக்க முடிந்ததாக சிவவெளி செய்திகள் கூறுகிறார்கள். அடுத்தது மற்றொரு செய்தி. ராமன் ராவணனை வதம் செய்து சீதையை மீட்டு ராமேஸ்வரம் வருகிறார். ராவணன் சிவபக்தன், ரிஷிபுத்திரன், எனவே பிரம்மஹத்தி தோஷம் நீங்க சிவலிங்க பூஜை செய்ய அனுமனும் சிவலிங்கம் கொண்டு வர கூறுகிறார். அனுமனும் சிவலிங்கத்தை கொண்டு வர வானில் பறந்து போகிறார். முகூர்த்த நேரம் நெருங்குவதால் சீதையிடம் மண்ணால் சிவலிங்கத்தை பிடித்து வைக்க கூறி அதனை பூஜை செய்கிறார். சிவலிங்கத்தை கொண்டு வர காசிக்கு வந்த அனுமனுக்கு குழப்பம் வந்தது. சிவலிங்கம் சிறந்தது என்று அங்கு ஆகாயத்தில் ஒரு கடன் பறக்கிறது. அது வட்டமிடும் சிவலிங்கம் சிறந்ததே என எடுத்துக்கொண்டு வருகிறார். அனுமன் வந்து பார்க்கும்போது சீதை பிடித்து கொண்ட மண்ணாலான சிவலிங்கத்தில் ஸ்ரீராமன் பூஜை செய்வது தெரிகிறது. அனுமன் மணல் லிங்கத்தை எடுத்துவிட்டு அந்த லிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய ராமனிடம் சொல்கிறார். ராமர் அப்படியானால் நீயே எடுத்துவிட்டு வைத்துவிடு என்கிறார். அனுமன் மணலான லிங்கம் தானே என வாளால் அதை சுட்டி தூக்க அசைந்து கொடுக்கவில்லை. அனுமனின் வால் பகுதி சிறிது பெயர்ந்து போய் விழுகிறது. அந்த இடம் இன்னும் ராமேஸ்வரத்தில் இன்றைக்கும் இருக்கிறது. அதன் பிறகு அனுமன் கர்ப்பம் அடங்கி ராமனை தொழுது நிற்க ராமர், நீ கொண்டு வந்த இந்த லிங்கமும் இங்கு பிரதிஷ்டை செய்யப்படும், உனது ஆசைப்படும் முதல் பூஜை இந்த லிங்கத்திற்கே நடக்கும் என்று கூறுகிறார். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கர்ப்ப கிரகத்தில் இருப்பது சீதை திருக்கங்களால் பிடித்த சுயம்புலிங்கம். தீண்டா திருமேனியாக பூஜை செய்யப்படுவது ஐதீகம். ராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டால் அது ராமநாதர், ராமலிங்கர் என்று பெயர்படும். அனுமன் கடலிலிருந்து காசியிலிருந்து கொண்டு வந்த லிங்கம் காசி விஸ்வநாதன் பெயரால் விஸ்வநாதர் என்று பெயர் பெறுகிறது. அடுத்த ஊர் தனுஷ்கோடி. ராமேஸ்வரம் தீவின் தென்கிழக்கு கோடியில் முனையில் அமைந்துள்ள இடம் தனுஷ்கோடி. இது மகாநதி ரத்தினாகரம் என்னும் 2 கடல்கள் சங்கமிக்கும் இடமாகும். தனுஷ் என்றால் வில், கோடி என்றால் முனை என்று பெயர். இங்கிருந்து இலங்கைக்கு செல்ல வில்லால் ராமர் காண்பித்த இலக்கு என்பதால் தனுஷ்கோடி என்று அழைக்கப்படுகிறது. போர் முடிந்து ராமர் இலக்கை நாடு திரும்பும் பொழுது அந்த பாலத்தின் முனையை நீக்கிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. ஒரு காரியம் முடிந்த பின்னர் அதனை தெரிவிக்கும் செயலாக இது கருதப்படுகிறது. ராமர் கடல் அரசனான வருண பகவானை நோக்கி தவம் செய்கிறார். ஸ்ரீராமர் தவத்திற்கு வருண பகவான் செவிசாய்க்கதால் சினம் கொண்டு தனது கோதண்டத்தை எடுத்து நான் ஏற்றுகிறார். கடல் அரசனான வருண பகவான் கடலில் இருந்து தோன்றி பாலங்கட்ட ராமர் விருப்பத்திற்கு இறங்குவதாக கூறுகிறார். ஸ்ரீராமர் கோதண்டம் என்ற இடம் அதாவது தனுஷ்கோடி என கூறப்படுகிறது. பின்னர் அந்த இடத்தில் பாலம் அமைக்க வானரங்கள் மலைகளை உடைத்து பாறாங்கற்களையும் வேரோடு பெயர்த்து கொண்டு வந்து பெரிய மரங்களையும் கொண்டே கடலில் பாலம் அமைக்கின்றன. அதன் மீது ஸ்ரீராம் என்று பெயர் எழுதி கற்களை போடும்போது அவை கல்லில் அடித்து செல்லாமல் மிதக்கிறது. ராமநாமத்தின் மகிமையாக அது போற்றப்படுகிறது. கந்தமான பர்வதம். ராமநாதபுரத்தில் இருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சிறுமலை. அதன் பெயர் கந்தமான பர்வதம். அங்கிருந்து பார்த்தால் ராமேஸ்வரத்தையும் சுற்றியுள்ள கடலும் 4 தெரியும். கெந்தம் என்றால் சமுத்திரத்தில் சந்தனம் என்பது போல்
பர்வதம் என்றால் அடர்ந்த மரங்கள் நிறைந்த மலை. இந்த மலை மீது தான் ராமர் ஏறி நின்று இலங்கையை நோக்கினார் என்று சொல்லப்படுகிறது. அதற்கடையாக ஸ்ரீராமர் பாதம் அங்கே பதிந்துள்ளது. அது பக்தர்கள் என்றும் வழங்கப்படுகிறது. தேவிப்பட்டினம் இவ்வூர் ராமநாதபுரத்தில் சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. கடல் ஆழம் சற்று குறைவுதான். கடலில் 9 கற்கள் நடப்பட்டிருக்கின்றன. இவையும் நவபானத்தால் உருவாக்கப்பட்ட நவகிரகங்கள் என்பது ஐதீகம். ராமன் கடலில் பாலம் அமைப்பதற்கு முன்பு நவகிரகங்களை கடலில் ஸ்தாபிதம் செய்து வழிபட்டதாக கூறப்படுகிறது. அனுமன் சீதையை தேடி செல்ல இந்த இடத்தில் இருந்து சென்றதாக ஒரு செவிச்செய்தி உண்டு. தேவியை தேடி கிளம்பிய அந்த இடம் தேவிப்பட்டினம் என்று பெயர் பெற்றதாகவும் கூறுகிறார்கள். அடுத்தது தங்கச்சி மடம். இது ஒரு பழைய சிற்றூர். பாம்பன் என்ற ஊருக்கு அருகில் உள்ளது. இங்கு ஏகாந்த ராமர் கோவிலும் உள்ளது. ராமர் சீதையை மீட்க இலங்கை செல்லும் முன் முட்காட்டு பகுதியில் தனிமையில் இருந்து சிந்தனை செய்ததாக கூறப்படுகிறது. தங்கச்சி மடம். முப்பூர். இது திருவாடனில் இருந்து தேவிப்பட்டினம் செல்லும் இடத்தில் அமைந்துள்ள சிற்றூர். இங்குள்ள கோயிலில் உள்ள விநாயகர் மீது நாள்தோறும் சூரியோதய வெயில் படுவதால் வெயிலுக்கு உகந்த விநாயகர் என்று பெயர் வழங்கப்படுகிறது. ராமர் ராவணன் மீது போர் தொடுக்க இலங்கை செல்லும் முன் காரியம் வெற்றியாக அமைய விநாயகரை வழிபட்டதாக ஐதீகம். திருப்புல்லானி. ராமநாதபுரத்திலிருந்து தெற்கே 9 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது திருப்புல்லானி. இவ்வாறு 108 வைணவ திருத்தலங்களில் இதுவும் ஒன்று. திருப்புல்லானி. திருப்பசயனம் என்னும் இவ்வூர் வழங்கப்படுகிறது. இந்த ஆதி ஜெகநாத சுவாமி கோயிலுங்க ஸ்ரீராமர் திருப்புல் என்னும் தர்ப்பை படிக்க 7 நாட்களிலிருந்து தவம் செய்து ஆதி ஜெகநாதம் கோதான தேவியை வெள்ளி பெற்றார் என்று கூறுவார். ராமேஸ்வரம் காசி புண்ணிய யாத்திரை செய்பவர் திருப்புல்லானி வந்து அங்கிருந்து 4 கிலோமீட்டர் ஆதி செய்து என்ற இடத்தில் நீராடிவிட்டு திருப்புல்லானி ஜெகநாதன் தங்கள் புனித யாத்திரையை நிறைவு செய்வது வழக்கம். கண்டதேவி. தேவகோட்டைக்கு அருகிலுள்ள ஊர் கண்டதேவி. அனுமன் இலங்கை சென்று திரும்புவது ராவனிடம் கண்டேன் சீதை என்று குறிப்பிட்ட இடம் கண்டேன் தேவி சுருங்கி கண்டதேவி என்று அழைக்கப்படுவதாக இருக்கிறது. ராமநாதபுரத்தில் உள்ள ஒரு ஊர் இறகுசேரி. ராவணனால் தாக்கப்பட்ட ஜடாயுவின் இறக்கை வீழ்ந்த ஊர் என்பதால் இது இறகுசேரி என்று பெயர் பெற்றதாம். மிதலைப்பட்டி. புதுக்கோட்டைக்கு 35 கிலோமீட்டரில் அமைந்துள்ளது ஊர். சீதையின் ஊரான மிதலை ஊருக்கு வைத்து ராமாயணத்தை நினைவு கூறுவது சிறப்பு. மற்றதை நாளை பார்ப்போமா? நன்றி, வணக்கம்.